सो हेलो गुड मॉर्निंग गाइस, हम लोग आ चुके हैं विघ्नेश्वर 11 चैनल पर। स्वागत है आप लोग सबका। இங்கே பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வர் சேனல் வந்துட்டோம். ஹரியும் கோபி அண்ணனும் இங்கே பிச் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட்ச் ரேபல் 11s விக்னேஸ்வரன் 11s. ஸோ டாஸ் ஆயிடுச்சு. டாஸ் நாங்கள் விக்னேஸ்வரன் 11 ஜெயிச்சிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மேனேஜர் வராரு ஆரஞ்சு கலர் டிஷர்ட்டில். तो टॉस जीते हैं. டாஸ் ஜெயிச்சிருக்கோம் நம்ம. ஸோ நம்ம எடுத்துருக்கோம் பேட்டிங், ரேபல்ஸ் எடுத்துருக்காங்க ஃபீல்டிங். ரேபல்ஸ் டீம்லேருந்து இன்னும் ஆளுங்க வரல. இன்னும் எவ்வளோ பேர் இப்போ வந்திருக்காங்கன்னா 1 2 3 4 6 பேர் தான் இருக்காங்க. 7 பேர் இருக்காங்க, சாரி. இன்னும் 4 பேர் வரணும். மேட்ச் ஆரம்பிக்கும் போது பார்க்கலாம். பாய் கைஸ். பேட்ஸ்மேன் ரைட் நம்ம ரன் போல் சொல்லிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு பால் டிஃபென்ஸ். பேட்டிங் நம்ம ஹரியும் விக்கென்னு இறங்கியிருக்காங்க. ரெண்டாவது பால் ஃபுல் டாஸ் and that single. Fourth throw. Double run. 8. மூணாவது பால் சிங்கர். இங்கே பார்த்தீங்கன்னா கேன் ஸ்ட்ரைக். டாட் பால். அடியா ஷாட் நறுக்குன்னு உள்ளே வந்துச்சு. பாலும் சரியான பால். ஓவர் முடிஞ்சு. ஸ்கோர் 4. ஓவர் முடிவில் 4 ரன்கள், 0 விக்கெட்ஸ். ஃபஸ்ட் ஓவர் பலமாக எடுத்திருக்காரு நம்ம சேதுன்னு. லாங் ஆஃபில் நிற்கிறாங்க. லாங் ஆனில் கார்த்தியனு கோல்டன் பிரதர்ஸ் வந்து. சரியான ஷாட். ஆனால் இது வெளியே, ஸ்ட்ரெயிட்டில் வெளியே. சரியான ஷாட். செகண்ட் ஓவர் ஓடிக்கிட்டு இருக்குது. லென்த் பால் பாடியில் வந்துச்சு. நீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசி டைப்பாக தான் பேசுவேன். எனர்ஜி உள்ளேருந்து வருது, ஆனால் காமிக்க முடியல. லைட்டாக தூக்கம்பத்தில் கைஸ். நம்ம ஹரி ஸ்ட்ரைக்கில். ரெண்டாவது ஓவர் ஷாட். பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனும் தம்பிங்க 2 பேரும் ஃபீல்டிங் பண்ணிகிட்ருக்காங்க.
ஓகே ஸ்ட்ரைக்கில் சிங்கிள் எடுத்தோன்னே ஓகேங்கண்ணா மிஸ் ஆச்சு. கீப்பிங் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே அவர்னால் பால் எடுக்க முடியல. ஆனால் இங்கே லட்சம்னு சொல்கிறாங்க சண்டை போடுறீங்கன்னு. ஸ்ட்ரைக், சரியான ஷாட், கவர் சொல்ல லட்சம் ஓடி வந்து பிடிச்சிட்டாங்க. நம்ம டென்னிஸ் பால்லே நம்ம விஜய்னு க்ளப்ஸ் போட்டு பிடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நிற்கேன் ஸ்ட்ரைக்கில். என்னோட பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜரும் நிற்கிறாரு. ஒயிட் பால் பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜர். பார்த்தீங்கன்னா 2வது ஓவர் கடைசி பால் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் இந்த பால் கொஞ்சம் மோசமாகிடுச்சு. கடைசி பந்து 2வது ஓவர் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அன்னை ஸ்ட்ரைக்கில் டாட் பால் நல்லா கட்டாக இருக்குது. வேரியேஷன் எடுத்திருக்காங்க. அண்ணே 14 15 2 ஓவர் முடிவில் 15 ரன்கள், 0 விக்கெட்ஸ். மூணாவது ஓவர் போட வந்திருக்காங்க நம்ம குணானே. கேட்ச் சரியான ஷாட். ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள். லட்சம் என்டர். ஸ்ட்ரைக்கில் சரியான ஷாட் 6. லெக்கில் வச்சு கொடுத்தீங்கன்னா இப்படி தான் பவுண்டரி போகும். மூணாவது பால் பவுண்டரி நோக்கி போகுது. ஆனால் இங்கே ஃபீல்டர் இருக்காங்க. ஹரி ஸ்ட்ரைக்கில் 4வது பால் கண்டி சரியான ஷாட். ஃபீல்டர் சரியான ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாலை பிடிச்சிட்டு வீசாமல் பாலை பிடிச்சிக்கிட்டே வெளியே போயிருக்காங்க. 4. சரியான ஷாட் ஹரி ஆஃபில். இந்த மாதிரி ஹரிட்டு பேட்டில் ஆஃபில் ஷாட் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஹரி ரொம்ப ரேராக ஆஃபில் விளாடுவாங்க. பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஆஃப். அங்கே கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. இன்னொன்று ரன் எடுக்கலாம். ஆனால் இங்கே ஃபீல்டர் நல்ல ஃபீல்டர். இப்போ கூட சான்ஸ் இருந்துச்சு நம்ம பவுலர்கிட்ட அவுட் பண்ணியிருக்கலாம். ஸ்ட்ரைக்கில் சரியான ஷாட். பால் இங்கே பார்த்தீங்கன்னா டின்னு மேலே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அதோட மாட்டிக்கிச்சு. டின்னு மேலே டான்ஸ் ஆடிக்கிட்டே பால் மாட்டிக்கிச்சு.
3 ஓவர் முடிவில் 34 ரன்கள், 0 விக்கெட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சேதுவனே 2வது ஓவர் கூட வந்துருக்காங்க. இங்கே ஆஃபில் ஆடிருக்காங்க அழகா. பாடியா ஃபீல்டிங். பால் வந்து பேட்டில் பட்டுருச்சு. ஸோ ஸ்ட்ரைக் சேஞ்ச் ஆயிருக்கு. கேப்சர் தான். ஐட்டம் அரவுண்ட்லேருந்து பாலிங். ஹரிபூல் 2வது பால். சரியான பால். டாட் பால். சரியான ஷாட். லாங் ஆஃபில். ரிஸ்க் ரன் எடுக்கலை. லோ ஃபுல் டாஸ். உள்ளே வாங்கி அடிச்சிருக்காங்க. இதே பால் 2 பால் 3 பால் கண்டினியூ வச்சாங்கன்னா நம்ம ஹரி உள்ள பால் பயங்கரமாக ஹெலிகாப்டர் அடிப்பார். 4வது ஓவர். இந்த பக்கெட் வேண்டாம். 4வது ஓவர் ஓடிட்டு இருக்கு. ஸோ இதோட 38. 4 ஓவர் முடிஞ்சிச்சு. 18 ஓவரில் தான் இப்போ ரன் நின்றுருக்கு. 4 ரன் தான் வந்திருக்கு இந்த ஓவரில். 38 ரன்ஸ், 0 விக்கெட்ஸ். 5வது ஓவர் இப்போ வந்திருக்காங்க நம்ம லட்சுமணே. விக்கேனை ஸ்ட்ரைக்கில். க்ளோஸ் கீப்பிங் பண்ணுறாங்க நம்ம விஜயனை. லட்சுமணி பாலிங்கில். ஃபீல்டிங் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருக்கு. வைட் பால். ஃபர்ஸ்ட் பால் 5th ஓவர். வைட் பால். இங்கே பார்த்தீங்கன்னா கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. இங்கே சிங்கிள் ஈஸியாக எடுத்துட்டாங்க. ஹரி ஸ்ட்ரைக்கில். 2வது பால். சரியான ஷாட் ஆஃபில். ஃபீல்டர் இருக்காங்க ஆனால் மிஸ்ஃபீல்ட் ஆகுது. ரொம்ப ஸ்லோ த்ரோ. சிங்கிள் வந்திருக்கு. இனி தான் நம்ம ஹரிட்டு வந்து வித்தியாசமான பேட்டிங் பார்த்துட்ருக்கோம். சரியான ஷாட். பிச்சிங்கோட வெளியாக்கியிருக்காங்க பால.
சரியான ஷாட். நம்பிக்கை உடைங்கினேன். சரியான ஷாட் ஆஃபில். ஃபில்டர் மௌஜூத். அவர் வீம்புக்குன்னு கீழே விட்டு எடுத்திருக்காரு. டீம் 50 ஆயிடுச்சு. 5வது ஓவரில் டீம் 50. இன்னைக்கு கொஞ்சம் ரன்னு வேகமாக இல்லை, பொறுமையாக வந்திருக்கு. ஸ்ட்ரைக். சரியான ஷாட். ஸ்ட்ரைக்கில் 5 ஓவர் முடிஞ்சு. 5 ஓவர் முடிவில் 51 ரன்கள். 5 ஓவர் முடிவில் 51 ரன். நோ விக்கெட்ஸ். ஹரி அண்ட் விக்னேஸ்வரன் பியா ஓப்பனர்ஸ். இன்னும் 3 ஓவர் இருக்குது. நான் குணான்னு 2வது ஓவர் போல வந்திருக்காங்க. வைட் பால். ஆறாவது ஓவர் போட குணானே வந்திருக்காங்க. அவங்களுக்காண்டி இது 2வது ஓவர். ஷார்ட். சரியான ஷார்ட். ஆஃப்ல ஏறி மேலே அடிச்சிருக்காங்க. சரியான ஷாட். கேமராமேன் பக்கத்து மீன்ஸ் என் பக்கத்துலேருந்து போகுது பால். ஓ நோ பால் இல்லையா? வைட் பால். பால் இருக்கு. வைட். நான் கொஞ்சம் லேசியாக கமெண்ட்ரி போயிட்டுருக்கு. வாங்க கொஞ்சம் ஜோஸ் வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1வது பால். சரியான ஷாட். ஆனால் இங்கே கேட்ச். ரொம்ப நேரம் 2 விக்கெட் விழுந்திருக்கு. ஹரி பயங்கரமாகலாம் டவுட் ஆகிட்டு போகிறாங்க இன்றைக்கி. ஆஃபில் எல்லா ஷாட்டும் ஆஃபில். அதே ஆஃபில் தான் இப்போ அவுட்டும் ஆயிருக்காங்க. வேறு லெவல் பேட்டிங். நெக்ஸ்ட் நம்ம தருண் இறங்குறாங்க. ஸோ 6வது ஓவர் ரன்னிங். 65 ரன்கள், 1 விக்கெட். பயங்கரமாக சாமியில் கும்பிட்டுருக்காரு. பிச்சுக்குள்ள மரியாதை. உள்ளே போட்டிருக்காரு. இதில் சரியான த்ரோ. சரியான ஷாட். பவுண்ட்ரி வெளியே போய் ஸோ விக்கெட் 50 அடிச்சிருக்காங்க. பயங்கரமானது.
6ஓட 50 வந்திருக்கு. இதோட 6வது ஓவர் முடிஞ்சு. ஆறு ஓவர் முடிவில் 72 runs, 1 wicket and விக்னேஸ்வரன் பையாக்கா 50. ஸோ சிவானே போட வந்திருக்காங்க பாலிங். லாஸ்ட் செகண்ட் ஓவர் சிவானே லெஃப்ட் ஆர்ம் பவுலர். சரியான ஷாட். நான் பாலிங் கண்டு வீசியிருக்காங்க. எவ்வளோ ரன் எடுத்தாங்கன்னு நான் பார்க்கல, வீடியோவில் கேப்சர் ஆகிருக்கும். 3 ரன் எடுத்திருக்காங்க. No ball. Wow. No ball, free ball. சரியான ஷாட். ஓடலாம். நல்ல கேட்ச், நல்ல த்ரோ, ஃப்ரீட்டில் சிங்கிள். தருண் ஸ்ட்ரைக்கில். தருண் கொஞ்சம் ஸ்வீப் ஷாட் அடித்தானே, இங்கே பின்னாடி ரன் நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஃபீல்டிங் ஆகலாம். சரியான ஷாட். பால் நல்லா வாங்கி அடிக்கிறாரு. வாங்கி அடிக்கிறதுன்னு சொல்ல முடியாது, பாலுக்கு போய் தான் அடித்தார். வைட் பால் இல்லையா? ஸோ இங்கே அப்பீல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நோ அப்பீல், தட்ஸ் பால். இங்கே சரியான ஷாட். கேன் ஸ்ட்ரைக்கில் சிவானி பாலிங். 7வது ஓவர். இங்கே ஷாட் மிஸ் ஆகிருக்கு. ஓவர். 7 ஓவர் முடிஞ்சு. ஏழாவது ஒரு முடிவில் 85 ரன்கள், 1 விக்கெட். இந்த 1 விக்கெட் எடுத்தா என்ன எடுக்கல. அந்த குண்டு ரொம்ப நேரம் தண்ணி நிற்கிறேன். இடத்த மாற்றுங்க. வெயில்னால பால் தெரியல நம்ம சிவானனுக்கு.
கரண்ட் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா பாலர் ரெடியாக இல்லை கேட்ச் காண்டி பால் பட்டுன்னு போயிருக்கு. ஸோ பால் பட்டு ரைட் சைடு நகண்டனால பாலருக்கு தெரியல பால் எங்கே போச்சு. ஃபுல் டாஸ் பால் கையில். கடைசி 4 பால்கள். அடுத்து தக்ஷ் இறங்குறாரு. தக்ஷ் இறங்கியிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் 3 பால் இருக்குது. கடைசி ஓவர். சரியான ஷாட். ஆஃபில் 6 அடிச்சிருக்காங்க. இறங்கினோன்னு பவுண்ட்ரி. இறங்கினோன்னு பவுண்ட்ரி. 5வது பால். நம்ம தச்சு ஸ்ட்ரைக்கில் சரியான ஷாட். சிங்கிள் வந்திருக்கு. டபுள் ரன். ரெண்டு ரன் எடுத்திருக்காங்க. கடைசி பால். ஸோ இதோட முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு. 98 அடிச்சிருக்கோம். 99 டார்கெட். ரேபல்ஸ் 11க்கு 99 டார்கெட், 3 विकेट. तो नेक्स्ट इनिंग्स संदीपम गाइस देख सकते हैं हम लोग का टारगेट है 99 और अपोनेंट टीम का दूसरा जन कमेंट्री में आएंगे. देख सकते हैं आप. रिबल 11 टीम प्लानिंग. பாண்டியன் சுத்தி சுத்தி அடி சுத்தி சுத்தி வந்து அவனுக்கு அப்ப தான் பாண்டியன் அந்த பேட் எடுத்துக்கங்க. ஏய் இங்க போடா பேட்டிங் ஸ்டார்ட் ஆகலையா? இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பால் மனோஜ் போடுறாரு. சிவா ஸ்ட்ரைக் எடுக்கிறாரு. லெக் அது காலில் பட்டு லெக் பை ஆயிருக்கு. டாட் பால் வெற்றிகரமாக சிறந்த டாட் பால். Rebel Rascals need 99 runs from 47 balls and required run rate of 12.6 per over. பார்ப்போம் சிவா கொடுப்பாரா இல்லை எடுப்பாரா. சிம்பிளாக கொடுத்துருக்காரு. ஓடவே வா வேணாம். ஓடி இருக்கலாம். ஒன்லி 1 ரன். Single run. சிங்கிள் தான் வந்திருக்கு. 2 பாலுக்கு 1 ரன் தான் வந்திருக்கு. ஈஸி சிங்கிள். பார்ப்போம் பாண்டியன் இன்னைக்கு ஓப்பனிங்கில் இறக்கியிருக்கோம். என்ன பண்ணுறாருன்னு டீமுக்காக. நல்ல ஷாட். நல்ல ஷாட்டு. நல்ல த்ரோ அடிச்சிருக்காருங்க நம்ம ஹரி. सिया देखो मिलता वाला को बाहर कर दो.
இது 4வது பால் மனோஜ் போடுறாரு. அதை சிவா ஃபுல் டாஸ் பால் 6 மாத்திருக்காரு. இங்க நல்ல 6. இல்லை அவங்கள நல்ல ஒரு பெரிய ஹியூஜ் 6. இட்ஸ் a huge 6. Huge. It's a 6. கடைசி மேட்சை ஃபார்மை கண்டினியூ பண்ணுறாரு நல்லா சிவா. கடைசி மேட்ச்சில் ஒரு 43 அடிச்சாரா, 36 அடிச்சு 36 அடிச்சார். அங்கே டோர்னாமெண்ட் மேட்ச்லேயும் நல்ல ஒரு பேட்டிங் பண்ணியிருந்தாரு. டீமுக்கு நல்ல ஒரு ஸ்டார்டிங் கொடுத்தாரு. அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டார்டிங் வேணும். அப்போ ஒரு 6 அடிச்சிருக்காரு. அடுத்தடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். பாலர் ப்ரெஷர் இப்போ அது நல்ல ஷாட்டு. பட் ஃபீல்டர் கையில் போயிடுச்சு. சிங்கிள் மட்டும்தான். Single run. கடைசி பால் ஃபஸ்ட்டு ஓவர் ரன் 9 வந்திருக்கு. வைடு பால். எம்பையர் சிக்னல் வைடு. வைடு கொடுத்துருக்காரு எம்பையரிங்க. குட் எம்பையரிங். ஓவருக்கு 12 ரன் வேணும். இப்போ வேறு 10 ரன் வந்திருக்கு. இந்த கடைசி பால் ஒரு பவுண்டரி வந்துச்சுன்னா நல்ல தொடக்கமாக இருக்கும். நல்ல ஒரு சிங்கிள் தட்டி இருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டும். கேரா முதல் ஓவர் முடிவில் நம்மளுக்கு 11 ரன் கிடச்சிருக்கு. 2வது ஓவரை நம்ம தருண் போட வந்திருக்காரு. பார்ப்போம் தருண் எப்படி எடுக்கிறாருன்னு. பார்த்து தான் போடுவான், பார்க்காம போடுவான். இந்த மாதிரி நான் காமெடி நாளில் பண்ணுவேன். ஆனால் எல்லாருமே பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வாரம் போகிறோம்ல பிக்னிக்கு, கன்ஃபார்ம் தானே? மேட்ச் இருக்கும். எப்படி பிக்னிக்கு மேட்ச் இருக்கும், பார்ப்போம். மேட்ச் ஜெயிச்சா பிக்னிக். இதோ 2வது ஓவரோட முதல் பால் போட வந்திருக்காரு தருண். அதை சிங்கிளாக மாற்றிருக்காரு நம்ம அருண். 30 ஒரு சிங்கிள். தருண் போட்ட அந்த ஒரு பால் அருண் ஒரு ரன்னாக மாற்றிருக்கார். தருண் வர்சஸ் அருண். நல்ல டேக்கிள். Single run. கேப்டன் கோவப்படுறாரு அது சிங்கிள் எடுக்கிறது. चलेगा अच्छा बॉल है, बढ़िया रे लड़के. ரெண்டாவது பால் அங்கே சிவா நல்லா போல்ட் ஆயிருக்காரு. நல்ல லென்த் அண்ட் லைனில் பால் போட்டார். விக்கெட்டில் போட்டுருச்சு. நல்ல பேட்ஸிங். அடுத்த பேட்டிங் கார்த்தினே வராங்க. பேரே காண விட்டு கார்த்தி ஆட் பண்ணிக்கோங்க, நம்ம இதில் இல்லை. கார்த்தினே போகிறாரு. அவர் ஒரு நல்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு. பார்ப்போம் என்ன பண்ணி தராருன்னு. பார்ப்போம். கார்த்திக் இந்த தருணோட பந்த கார்த்தினை எதிர்கொள்ள போகிறாரு. சரியான ஷாட். நல்ல சிக்ஸ் போயிருக்கு. நல்ல சிக்ஸை காமிக்க விட்டாச்சு. நாங்கள் உங்களுக்கு 6 காமிக்கல, ஏன்னா எங்கள் தலைக்கு மேலே இருந்தால் 6 போச்சு. ஆனால் அது ஒரு நல்ல பெரிய 6 வேறு. பாலர் எண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காரு 6 விழுந்தோடனே. இல்லை நாட் அவுட். ஐயோ டாட் ஆமாம். Dot ball. 2 பால். சரியான சிங்கிள். நல்ல ஒரு ஸ்ட்ரோக்கு. சிங்கிள் வந்திருக்கு. Single run. 19. ரெண்டாவது ஒரு கடைசி வந்து 19 ரன் வந்திருக்கு. ஒரு ஓவருக்கு ஒரு 6 வந்துருச்சு.
இப்போ அருண் ஒரு 6 அடிச்சாருன்னா நல்லா இருக்கும். அதை 6ஆக மாற்றிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். வைடாக மாற்றி கொடுத்துருக்காரு ஒரு ரன். Wide. டபுள் ட்ரை பண்ணுங்க. டபுள் ட்ரை பண்ணியிருக்காங்க. டபுள் வந்துருச்சுங்க. டபுள் வந்திருக்கு. தூக்கி ரன்னு 2 ஓவர் முடிவில் ரன்னு 22, ஒரு விக்கெட். 2 ஓவர் தானே முடிஞ்சிருக்கு. 2 runs. மனோஜ் அவரோட 2வது ஓவர் எடுத்து வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு 6 கொடுத்துருக்காரு. பாப்போம் இந்த ஓவரில் எதுவும் நம்மளுக்காக விட்டு கொடுக்குறாருன்னு. நல்ல வந்து ஆனால் வைடு, நல்ல வைடு கிடச்சிருக்கு. நல்ல ரன் ரெண்டுக்கு தான் போகுது. நல்ல ஃபுல் டாஸ் பால். ஃபுல் டாஸ் இங்கே நல்ல 6. நல்ல 6 அங்கே போய் வெளியே போய் விழுந்திருக்கு. டிவால் பார் ஆயிடுச்சு. இந்த பந்து கிடைக்கிறது கஷ்டம். அந்த பால் எடு. It's a 6. கரெக்டாக நிப்பாட்டிருக்கேண்ணா பாருங்க. ப்ளே பண்ணுங்க. வைடு பால். பாலர் வந்து ரிதம் கொஞ்சம் கடுபடாயிடுச்சு அவருக்கு. 6 போனோன்னா பாலரோட ரிதம் மாறுதுங்க. Wide. பார்ப்போம் மனோஜ் அடுத்த இருக்க 5 பாலையும் கரெக்டாக எடுப்பாருன்னு பார்ப்போம். 5 பால். டாட் பால் இது. தொடுறதுன்னு வச்சுக்கோ, நறுக்குன்னு தொட்டு விட்டுரு. இப்படி வைக்கிறதுனால தான் நீ அவுட் ஆகுதா சொல்லிட்டேன். 2 பால் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் வைடு 6, அப்புறம் வைடு டாட்டு. இந்த பால் ஃபுல் டாஸ். ஐயோ இங்கே ஒரு தப்பான ஷாட். மனோஜ் அதை கேட்ச் எடுத்துட்டாரு. நல்ல ஒரு இன்னிங் கார்த்திகிட்ட இருந்து 2 6 வந்தோன்னே. அடுத்ததாக சேதுராஜ் அவர்கள் இறங்குறாரு. மனோஜ் வந்து 3வது ஓவர் 3 பால் ஆயிருக்குறா. ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு டீமுக்கு. நல்ல பாலிங் போட்டிருக்காரு மனோஜ். சேதுராஜா இங்கே டோர்னாமெண்ட்டில் நல்லா விளாண்டாரு. இங்கே என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்னு பார்ப்போம். நல்ல கனெக்ட் ஆகலை. பால் டாட் இருக்கு. Dot ball. லாஸ்ட்டு இன்னும் 2 பால் இருக்கு. ஃபுல் டாஸ். நோ பால் போட்டிருக்காருங்க. 6ஆ? நோ பால். என்ன 6 அது தெரியல. ஒரு நோ பால் ஒன்று விட்டாரு மனோஜ். கடைசி பந்து இது ஒரு லென்த் பால். பட் வார்னிங் வரும். ஒரே ஒரு சிங்கிள் தான். எடுத்திருக்காங்க. Single run. குட் ரன் ரேட்டில் போயிட்டுருக்கு. 3 ஓவர் முடிவில் இல்லை 3 ஓவர் ஆகலை. கடைசி பந்து 3வது ஓவரோட கடைசி பந்து 38 ரன் வந்திருக்கு. 2 விக்கெட்டு. ஃபுல் டாஸ் பால். ஸ்ட்ரைட்டில் ஒரு ஷாட்டு. நல்ல ஷாட் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டில் நல்ல ஷாட்டு. தருண் பிடிச்சிட்டாரு. அது 39. அருண் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. பிட்டுனான்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காங்க. பாப்பம் பாலிங்கில் ஸ்ட்ரைக் எடுப்பாரான்னு. நல்ல ஸ்லோ பாலிங்க. டாட் பால் ஆயிடுச்சு. அது டாட்டா மாட்டியிருக்காரு அருண். Dot ball. அது நின்று ஆடு. பைய வருது. இன்னும் பால் பாட்டாடு. தம்பின்னு சொல்லுங்களேன். அப்புறம் தான் இருக்காரு தம்பி. இறங்கி ஒரு ஷாட் அடிக்கலாம் பார்த்து நல்ல ஷாட் அடிச்சிருக்காரு ரைட்டில். அதை அவர் விட மாட்டார். டிபேஷ் ஃபீல்டர் கவர் பண்ணிட்டார். அதை ஒரு சிங்கிள்.
run. இந்த ஓவரில் வந்து ரவுண்ட் வந்தால் நல்லாயிருக்கும். 60 வந்துருச்சுன்னா அப்புறம் ஈஸியாக இறங்கிட்டு. இதோ பிச்சனான 3வது பால் போட வராரு. ஜி நல்லா ஸ்லோவாக வரும், வெயிட் பண்ணி டைமிங் எடுத்து ஆடுங்க. ஃப்ளிப் ஃப்ளிப் ஃப்ளிப். சூட்டரா ஓடிக்கலாம், அவாய்ட் பண்ணிட்டாரு சேது. Dot ball. இதோ கமெண்ட்ரியில் மாற்றம் உங்களுக்காக. லட்சு வந்திருக்காரு, லட்சு வந்து இணைஞ்சிருக்காரு இங்கே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜயண்ணே? சேதன் அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த பால்? கண்டிப்பாக அடிப்பார், ஏன்னா அவர் நல்ல ஃப்ளோவில் இருக்கார். வைடு பால் அது வைடாக மாற்றிருக்காரு. சம்டைம்ஸ் இப்படி தான் பாலர் வந்து பேட்ஸ்மேனை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காண்டி வைடு போட நிறையா இருக்குது. ஒரு பால் வைடு பால் ரிதமாக மாற்ற பார்க்குறாரு பாலரு. பார்க்கலாம், ஒரு சிங்கிள் கூட கிடச்சுமே ஓடலை இங்கே சேதண்ணே. அப்போ ஏதாவது பண்ணுவார் கண்டிப்பாக. ஓ பண்ணிட்டாரு, நம்ம சொன்ன மாதிரி. இது கமான், இது 6 போகுமா இல்ல கேட்ச் ஆகுமா? அத விட்டுருக்காரு. இங்க ஒவ்வொருத்தருக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு நம்ம கோபி. அது 6 ஆக வேண்டியது அப்படின்னு தான் நினச்சோம், ஆனால் அது ஆகலை. ஸ்லோ பாலில் தான் போகாது கரெக்டாகவே. Single run. இந்த ஓவரில் 3 ரன் தான் வந்துடும். லாஸ்ட் 2 இருக்குது. இப்போ அருண் அடிச்சிருவாங்க. ஒரே ஒரு சிங்கிள் மட்டும். ஏன்டா அவர் ஏன்டா அடிக்கிற நீ? ஒரு தம்பி தானே நீங்கள் கேப்டன்ல. சிங்கிள். இந்த பால் கண்டிப்பாக ஒரு பவுண்டரியில் வெளியே போகணும். பால் இந்த கண்டிப்பாக ஒரு 6 இல்லை 4 கிடச்சே ஆகணும். அப்போ தான் இந்த ஓவருக்கான ஒரு விக்கெட் க்ளோஸாக வந்திருக்காரு, மாற்றம் இருக்கும். கிடைக்குமா? இது கிடைக்கல. இது நல்ல ஒரு ஹைட்டு கேட்ச். இந்த நம்ம டீம்ல இருந்து லக்ஷ்மண் போறாரு. பாப்போம் லக்ஷ்மண் என்ன பண்றாருன்னு. ஹரி இந்த முதல் பால் போடுறாரு, அது வைடா மாதிரி இருக்கு. இதை விட்டுட்டு அங்கிட்டு போக முடியாது. இங்கே வா. ஃபஸ்ட்டு பாலில் வைடு விழுந்திருக்காரு. அவனு இறங்கியிருக்காரு, அதை நான் ஒழுங்காக அடிக்கலை. ஃபில்டர் லாபம் பிடிச்சிட்டாரு. சிங்கிள் மட்டும், அது சிங்கிள் தான் வந்திருக்கு. Single run. சரியான வெயிலாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் போர்ட் பிளேயரில். லட்சு வந்து நான் அடிச்சே தீர்வேன்னு சொல்லி இறங்கியிருக்காரு, ப்ரொமோஷன் வாங்கி. பால் வைடு. பேட்டில் ரன் வராது, பைரன் வராது. Dot ball. இது வைடு பால்ல. ஆமாம். ஐயோ சரி, இப்போ ஒரு வைடு அண்டு பண்ணுங்க. எப்படி அண்டு இந்த இங்கே இருக்குல்ல, இப்போ டாட்டு கொடுங்க. இல்லை வைடு கொடுங்க. Wide. சரியான ஷாட். நல்ல ஷாட்டிங் ஆடி இருக்காரு. அது 4 தான் மாறும். 4 தான் மாறும். அங்கே 4 போயிருச்சு. சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் பால்ல 4 அடிச்சிருக்காரு. சொன்ன மாதிரியே லக்ஷ்மண் நம்மளுக்கு 4 எடுத்து கொடுத்துருக்காரு. 50. 50 அடிச்சிருக்காங்க. 50. இங்கே டீமுக்கு 50 வந்திருக்கு லட்சோட 4னால. चल लज्जू इस तरह और एक 50 मार रहे हैं, बस इतना ही है. லக்ஷ்மண் அடிப்பார்னு நம்பலாம். லக்ஷ்மண் இன்னைக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இறங்கியிருக்காரு. பார்ப்போம். அவர் நல்ல ஃபுல் டாஸ் போட வந்தார், அது வைடாக மாற்றிருக்காரு. நல்ல வைடு, இங்கே நல்ல வைடு, நல்ல பேஸ் பாலில், ஆனால் அது வைடாக மாறி இருக்கு. இந்த எக்ஸ்ட்ராவே வந்து 9 எக்ஸ்ட்ரா வந்து ரன்னில் வந்திருக்கு. பாலர் சைட் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ரைட்டாக ரவுண்ட் த விக்கெட்லேருந்து வந்து பாலர் வீச வராரு. ஃபீல்டிங் சேஞ்ச் கொஞ்சம். ஃபீல்டிங்கில் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் மாற்றத்தால் என்ன நடக்குதுன்னு. இது டாட் பால், நல்ல டாட். ஆஃபில் வருதுன்னா ஆஃபில் ஸ்விங் பண்ணு பேட்டை, வைக்காத பேட்டை. பேட்டை வித்தியாசம் பிடிக்கிறாங்க இந்த மாதிரி. எப்படி?
அச்சோ நல்ல ஷாட்டு. திரும்பவும் இங்கே டபுள் ட்ரை பண்ணலாம், ஆனால் வேணாம் சிங்கிள் போதும். அருண் நின்ட்டாரு, ரொம்ப நேரமாக நிற்கிறாரு அருண். அருண் பார்த்தீங்கன்னா 5வது ஓவர் வரைக்கும் நின்ட்டாரு ஓப்பனிங் இறங்கி. இப்போ வந்து 9 பாலுக்கு 9 ரன் அடிச்சிருக்காரு அருண். ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100ல வச்சிருக்காரு. 100ல வச்சிருக்காரு. ஓடிஐ பிளேயர் மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்காரு. இல்லை ஆடியே ஆடணும். அருண் இப்போ அடிச்சே ஆகணுன்ற நிலமையில டைமாக விளாண்டுக்கிட்டு இருக்காரு. அதை நல்லா அடிச்சாரு அவரு. கேப்ல தான் அடிச்சிருக்காரு. அது ரெண்டா மாற்ற முடியலை அவங்களால. ஃபீல்டர் வந்து எடுத்துட்டாரு. ஓகே, இல்லை ஒரே ஒரு சிங்கிள் மட்டும். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான். Single run. லாஸ்ட் பால் 5வது ஓவர் லாஸ்ட் பால். இதோ இங்கே கடைசி பந்து ஃபுல் டாஸ். அதை அவர் மிஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஃபுல் டாஸ் இங்கே. அதை நம்ம லக்ஷ்மண் வந்து மிஸ் பண்ணியிருக்காரு. Dot ball. 5 ஓவர் முடிவில் 53 3 விக்கெட். 18 பால் में விக்னேஷ் லாஸ்ட்ல இருப்பார். Vigneshwaran comes விக்னேஷ் அண்ணன் இந்த பால் போட வந்திருக்காரு. முதல் பால் போடுறாரு. அவர் நல்ல ஷாட் அடிச்சிருக்காரு. ஆனால் ஃபீல்டர் கையில் தான் போய் நிற்கிது பால். இங்கே நல்ல ஒரு ஃப்ளோவில் ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து செட் ஆகி கிட்டத்தட்ட 6வது ஓவர் வரைக்கும் நின்றுருக்காரு. ஆனால் அவரால் பவுண்டரி அடிக்க முடியலை. பார்ப்போம் கடைசி ஓவர் வரையும் கொண்டு போய் மேட்ச் வின் பண்ணுறாருன்னு. இது லக்ஷ்மண் இங்கே என்ன பண்ணுறாரு? நல்ல பாலை மிஸ் பண்ணியிருக்காரு லக்ஷ்மண். dot ball. சிங்கிள் மட்டும். இது அண்ணனோட 3 பால்லையும் 2 ரன் தான் வந்திருக்கு. அதில் ஒரு டாட் பால் வந்திருக்கு. இதோ 4வது பாலை போடுறாரு விக்கென்னு. அதை நல்லா ஷாட் ஆடி இருக்காரு அருண். பேட்டில் நல்லா நறுக்குன்னு வாங்கி லெக்கில் அடிச்சிருக்காரு சுற்றி. ஆனால் அதுவும் சிங்கிளில் தான் முடியுது. Single run. பவுண்டரி வரல பாரு லக்ஷ்மண். ஆல்ரவுண்டர் லச்சு ஆஃப்லே. 6 வரல. இல்லை லாஸ்ட் பால் ஒன்று இருக்கு. Dot ball. ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள், அப்புறம் ஒரு டாட்டு, அப்புறம் ஒரு சிங்கிள், அப்புறம் ஒரு டாட்டு, இப்போ ஒரு டாட். சரி ப்ரெஷர் போடாதீங்க. அடுத்து ப்ரெஷர் இல்லை, மேட்சே ப்ரெஷரில் தான் இருக்குது. ப்ரெஷர் போடாதையா. 2 பேருமே அப்படி ஆண்டா என்ன பண்ணுறது? உன் தம்பியை ஓப்பனிங் எடுத்துட்டு கடைசி வரையும் நிற்கும். அது மட்டும் நல்ல ஷாட்டிங் ஆடி இருக்காரு. 4 போயிடுச்சு. அங்கே நல்லா 4 போயிருக்கு. ஐயோ, இதை நான் வீடியோவில் கவர் அப் பண்ண மறந்துட்டேன். நல்ல ஷாட் ஆடி 4 எடுத்திருக்கிறாரு. 60 ஹரி. Hari comes into bowl 7th over. ஹரி வந்து ஃபஸ்ட் ஓவரில் அவரோட முதல் வர ஓவரில் 10 ரன் கொடுத்துருந்தாரு. இங்கே ஃபீல்டிங்கில் 2 பேரை சேஞ்ச் பண்ணியிருக்காரு நம்ம விக்கெனை. பாலிங் போடுறதுக்கு ஹரியே வந்துருக்காரு. பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டாரு. அங்கே ஒரு வைடு வந்திருக்கு. வைட் நல்ல வைடு வந்திருக்கு. தூக்கி ஆடுறா, பவரா ஃபுல் பவர் போடுறா பேட்டில். சிங்கிள் தட்டுற மாதிரி ஆடிட்டு இருக்க. பாலை தான் நல்லா தானே செட் ஆகிட்டில. பவர் ஹிட் மத்தா ஒரு 6 ஆடுறா போதும்டா. பாப்பா ஒரு 6 அடிப்பாரான்னு. ஐயோ, நல்ல இது பண்ணார். ஆனால் இங்கே பேட்டில் வாங்க முடியலை பாலை. மாதவன் இருக்கான், அவனும் பேட்டில் வாங்க முடியல, காசு கொடுத்துறாங்களா? இங்கே நம்ம சிவா வந்து நல்ல ஒரு தரமான காமெடி பண்ணார். ஆனால் அது செல்லுபடி ஆகலை. நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அந்த வீடியோ மூலமாக அவரோட காமெடி இந்த உலகம் பூரா பரவணும். நீங்களும் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பாலை இறங்கி ஆட ட்ரை பண்ணார். ஆனால் அது நம்ம பால் அங்கனே செத்துருச்சு. செத்தவாம்பா அடித்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறார் நம்ம அருண் பாண்டியன். அதுக்கு வேணாலும் அவுட் ஆகணும். இந்த கேப்டன் கேட்டுக்க அவர் சேதுராஜ் அவர். என்னடா ஷாட் ஆடுறீங்க? இதெல்லாம் கிரிக்கெட்டில் என்ன கண்டே பிடிக்கல தெரியுமா? இங்கே நம்ம லக்ஷ்மண் பார்த்தா ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழியோக இருப்பார்னு பார்த்தா அவர் புது ஷாட்டாக கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வீடியோ மூலமாக அவங்களுக்கு உலகம் பூரா பரவ பார்க்குறாரு.
நீங்கள் அதை கண்டிப்பாக இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சேனல் என்ன பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறதெல்லாம் உங்களால் தான் முடியும். அங்கே நல்ல ஒரு 4 அடிச்சிருக்காரு நம்ம லக்ஷ்மண் அவர்கள். நல்ல 4 போயிருக்கீங்க. கழிச்சு ஒரு பவுண்டரி, ரொம்ப நேரம் கழிச்சு நல்ல ஒரு பவுண்டரி வந்திருக்கு. It's a boundary. பாகுபலி பவுண்டரி அது. இந்த பவுண்டரிக்கு ஒரு பேர் கூட வச்சுருக்காங்க நம்ம குணான, பாகுபலி பவுண்டரி. இப்போ 6 வருமா? பேட்டில் டச் ஆயிருக்கு, சிங்கிள் மட்டும்தான். அருணனே மொத்தம் 8 ஓவர் நின்று வந்தா Single run. நல்லா இருக்கும்ல? மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்துருங்க. இனி 7 பாலுக்கு 7 6 இங்கே பார்த்தீங்கன்னா அருண் வந்து செட் ஆகி 7வது ஓவர், கிட்டத்தட்ட 7வது ஓவர் வரைக்கும் நின்ட்டாரு. இங்கே எம்பையர் ஸ்லோ மோஷனில் ஒரு வைடு காமிச்சிருக்காரு நம்ம எம்பையர் மாதவன் அவர்கள். கொடுப்போமா வேணாமான்னு நினச்சிட்டு எக்ஸ்ட்ரா 11 வந்து 6 அடிக்க சூழ்நிலை. அட்ரா 6. நோ பால் நோ பால் நோ பால் கொடுத்துருக்காருங்க. நல்ல நோ பால், No ball. அருணனே நின்றதுக்கு ஏதாச்சும் சென்ட் வாங்கினேன், ஒரு 6 அடிங்கண்ணே. பொறுமை. அருணுக்கு நோ பால் கிடச்சிருக்கு, ஃப்ரீ ஹிட் கிடச்சிருக்கு. இந்த ஃப்ரீ ஹிட்டையாவது யூஸ் பண்ணுவாரான்னு பார்ப்போம் நம்ம. ஃபுல் டாஸே மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு லட்டு பால் கொடுத்து அடிப்பாரு. இந்த ஒரு லட்டு பால் அதையும் மிஸ் பண்ணியிருக்காரு அருண் பாண்டியன். அதையும் மிஸ் பண்ணியிருக்காரு பாண்டியன். Dot ball. 7 ஓவர் முடிவில் 69 தான் வந்திருக்கு. கடைசி இங்கே பார்த்தீங்கன்னா ரன் ரேட் 10ல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ரன் ரேட் தான். ஆனால் இது வந்து 69. இது வந்து டீமுக்கு தேவைப்படாது. இங்கே 30 ரன் வேணும் நம்மளுக்கு. லாஸ்ட் ஓவருக்கு 30 ரன் வேணும், 5 6 வேணும். Vigneshwaran வைஸ் கேப்டன் லக்ஷ்மண் அவர்களே, நீங்கள் கேட்ட 5 6 உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. 5 6 அடிக்கணும். வந்து பந்து போட வந்திருக்காரு. நம்ம டீமுக்கு வைஸ் கேப்டன் பேட்டிங் ஃபினிஷரா ஒரு 6 அடிப்பாரா? அடிச்சிருக்காரு, நல்ல ஒரு 6 அடிச்சிருக்காரு. அண்ணன் போட்டு கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு 6. நான் அதை கவர் அப் பண்ண மறந்துட்டேன். இங்கே தான் போச்சு அந்த 6. பால் கிடைக்கல. அடுத்த பால் வீடியோவில் ஆக்ரோஷமாக பேசுகிறதுனால 6 கவர் அப் பண்ண முடியாமல் போச்சு. நேயர்களே நீங்கள் மன்னிக்கவும். huge. It's a 6. லக்ஷ்மண் வந்து 21 அடிச்சிட்டாரு. ஸ்டார்டிங்கில் வந்து விளாட்ற அருண் வந்து இப்போ தான் 13 அடிச்சிருக்காரு. நின்றாரு, அவன் நின்று விளாடுறாரு நல்லா, பரவாயில்ல. இன்னொரு 4 6 எடுத்தாருன்னா இன்னைக்கு மேட்சை வின் பண்ணிடலாம் நாங்கள். பால் கிடைக்க ஒரு தாமதம். நம்ம சிவா வந்து ஆல்ரவுண்டர் ஒரு போய் அட்வைஸ். இங்கே நம்ம சிவா போய் அவருக்கு ஏதோ ஆலோசனை சொல்கிறாரு. பாப்போம் அடுத்த பால் என்ன பண்ணுறாருன்னு. அந்த அவர் என்ன ஆலோசனையை சொன்னார்னு கேட்டுக்கிட்டு அவர் இந்த பாலையும் கனெக்ட் பண்ணி ஒரு 6 அடிப்பார். நம்ம பார்ப்போம். அவ்வளோதான். அவரோட கண்டுபிடிப்பு ஷாட் வந்து இங்கே ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. சிவா இதில் தான் சொல்லிட்டு போனார் போல இருக்கு. அடுத்த டாட், இங்கே டாட் பால். இப்போ என்னென்னா 4 பாலுக்கு 4 6 வந்து ஆகணும். 4 பாலுக்கு 4 6 வரணும். விக்னேஸ்வரன் எப்பயுமே நோ பால் போட்டது கிடையாது ஹிஸ்ட்ரியில். நல்ல ஷாட்டுங்க லெக்கில், அதையும் பிடிச்சிட்டாங்க. அதையும் பிடிச்சிட்டாங்க. ஒருத்தர் இன்னும் ஓடுங்க, 10 ரன் ஓடுங்க. அங்கே ஒரு ஓவர் த்ரோவில் ஒரு மிஸ் ஃபீல்ட் ஆகி ஒரு ரன் கிடச்சிருக்கு. சரியான பாலிங் போட்டு நல்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அப்படியே எம்பரிங் பண்ண அவனை வர சொல்லு. இந்த விக்கெட்டை காணோம். அவுட். Hold. It's a wicket. சூப்பர் பாலிங். அண்ணன் 15 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. பார்ப்போம். மீதம் இருக்க 2 பந்துகளில் மாதவன் 2 6 காமிச்சார்னா நெட் ரன் ரேட்டாவது நம்மளுக்கு. மாதவன் நம்ம டீம் ஃபினிஷர். அவர் எப்பவும் ஃபினிஷிங்கில் நல்லா ஆடுவார். ஆனால் ஆடலை, ஏன்னு தான் தெரியல. பேட்ஸ்மேனுக்கு வந்து அண்ணே அந்த மேலே வச்சிருக்கிற கிளாஸை கண்ணில் மாட்டிட்டு ஆடுங்கண்ணே. மாதவன்ல பயங்கர ஸ்டைலிஷாக வந்து இங்கே ஆடிட்டு இருக்காரு. Mathavan comes into bat. ஒரு பால் டாட்டு. Dot ball. ஃபுல் டாஸ் பால், ஃபுல் டாஸ் பால் அதை 6ஆ மாத்திருக்காரு மாதவன். நல்ல ஒரு 6 அடிச்சு டீமுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்துருக்காரு. 83 இன்னிங்ஸ் பிரேக் ஆகுது. நல்ல ஒரு எஃபர்ட் 2 டீம் கிட்ட இருந்துமே. It's a 6. பாருங்க
ஃபீல்டர்ஸ் எல்லாம் அண்ணன் வந்து கடைசி 7வது ஆறாவது ஓவர்லையும் 8வது ஓவர்லையும் இங்கே நம்ம அருண் பாண்டியன் அவர்கள் முதல் பால்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி பால் வரைக்கும் கிரீஸ்குள்ளே நின்று டீமை மானத்தை காப்பாத்திருக்காரு. படிய கை தட்டுங்க பாடியா சீக்கிரம் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் அடுத்து ஆலோசனைக்கு போகிறாங்க. ஒரே வெயிலாகவும் இருக்குது. நீங்கள் பார்க்குறவங்க எல்லோரும் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.